அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் சிஜிஎல் 2025க்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட சிலபஸ் என்ன, என்ன புக்ஸில் படிக்கலாம், எக்ஸாமுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டயர் 1 எக்ஸாமினேஷன். டயர் 1 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றவங்க டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கீம் ஆஃப் டயர் 1 எக்ஸாமினேஷன் நீங்க பார்க்கலாம். இது வந்து 4 பார்ட்ல இருக்கும். பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் தருவாங்க. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் தருவாங்க. குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் தருவாங்க. இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க் தருவாங்க. டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் இருக்கும். அதாவது 3600 செகண்ட் இருக்கும் இந்த எக்ஸாம். நீங்க இதுல வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 36 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும். இங்க வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. டிஎன்பிஎஸ்சி மாதிரி உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்காது. இங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டென்ட்டான இது ஒரு அக்யூரஸியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்றதுனால நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் நிறைய பண்ண வேண்டி இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியில பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன இங்க பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு என்ன மொழியில வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வரும். அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. நீங்க தவறா எழுதுற ஒவ்வொரு கொஷினுக்கும் மார்க் வந்து மைனஸ்ல போகும். அது எப்படி போகும் அப்படின்னா, ஒரு கொஷினுக்கு 0.50 அப்படின்ற வேல்யூல போகும். அதாவது ஒரு கொஷின் நீங்க கரெக்டா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைக்கும். இதே தவறா எழுதுனீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து குறைக்கப்படும். அதாவது நீங்க 5 கொஸ்டின் கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மார்க் வரும். இதுல நீங்க 3 கொஸ்டின் வந்து தப்பா எழுதிருக்கீங்க அப்படின்னா 0.5 5 இன்ட்டு 3 1.5 மதிப்பெண்கள் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு 8.5 அப்படின்றது தான் உங்களோட இறுதி மார்க்கா இருக்கும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கனால நீங்க அக்யூரசி ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டயர் 1 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணவங்களுக்கு டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கான எலிஜிபிள் ஆவாங்க. இங்க டயர் 2 எக்ஸாமினேஷனோட ஸ்கீம் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு இருக்கும். பேப்பர் 1 அப்படின்றது எல்லா போஸ்ட்டுக்கும் முக்கியமான ஒரு காமனான பேப்பர். பேப்பர் 2 அப்படின்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்டிங்க்கு மட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் 1 பார்க்கலாம். இதுல வந்து மொத்தம் 2 செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து 2 செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் செஷன்லயும் 2 செக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் கொஸ்டின் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் 30 கொஸ்டின் இருக்கும். ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல 30 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் தருவாங்க. மொத்தம் வந்து செக்ஷன் 1ல 150 மார்க். எக்ஸாம் செஷன் 1ஓட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் நடக்கும். அடுத்து செக்ஷன் 2ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். 45 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 70 கொஸ்டின், 3 மார்க், 210 மார்க் வந்து உங்களுக்கு செக்ஷன் 2ல இருக்கும். செக்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் அப்படின்னுவாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க். இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம் நடக்கும். அடுத்து செஷன் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். அதாவது உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் என்னவா இருக்கு அப்படின்னு நடக்கும். அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எலிஜிபிள் டெஸ்டா மட்டும் தான் இருக்கும். அடுத்து பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 2 யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் போஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமாக 100 கொஸ்டின்ஸ் வரும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க் இருக்கும். இந்த எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் நடக்கும்.
அடுத்து சிலபஸ் பார்க்கலாம். டயர் 1 எக்ஸாமினேஷன்ல 4 பார்ட் இருக்கும். இதுல பார்ட் 1 ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இது பார்த்தா பெருசா இருக்குன்னு யாரும் பயப்பட வேணாம். இதுல ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் இருக்கும். நீங்க எதுவுமே பிரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும், இந்த ரீசனிங் டாபிக்க பொறுத்தவரைக்கும் நீங்க சாதாரணமா 25க்கு ஒரு 10 கொஸ்டின் எதுவுமே பிரிப்பேரே பண்ணலனாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த டைமிங்க்கு கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 23லருந்து 25 மார்க் வரைக்கும் உங்களுக்கு நெறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு இந்த ரீசனிங் பார்ட் வந்து இருக்கும். இதுல என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாலஜிஸ் இருக்கும், சிமிலாரிட்டீஸ் அண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது ஒற்றுமை, வேற்றுமை, அப்புறம் ஸ்பேஸ் விஷுவலைசேஷன், ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன். நீங்க பேங்கிங்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுல வந்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு வட்ட மேஜையில உட்கார்ந்திருப்பாங்க, சதுரமான மேஜையில உட்கார்ந்திருப்பாங்க. வடக்கு நோக்கி உட்கார்ந்திருப்பாங்க அல்லது தெற்கு நோக்கி உட்கார்ந்திருப்பாங்க. இந்த மாரி ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் சம்பந்தமான கொஸ்டின்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் வரும். அனாலிசிஸ், ஜட்ஜ்மென்ட், டிசிஷன் மேக்கிங் வரும். விஷுவல் மெமரி வரும். டிஸ்கிரிமினேஷன் வரும். வேறுபாடு காட்டுற மாதிரி. அப்புறம் அப்சர்வேஷன் வரும். ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் வரும். அதாவது பிளட் ரிலேஷன்ஸ், அண்ணன் தம்பி, ரத்த உறவுகள் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் அரித்மெட்டிக்கல் ரீசனிங் வரும். அப்புறம் figural classification, arithmetic number series, non-verbal series, coding and decoding, statement conclusion, syllogistic reasoning. அதாவது சிலாஜிசம்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கொஷின்ஸும் இதுல வரும். அடுத்து டாபிக்ஸ் ஆர் செமனட்டிக் அனாலஜி, சிம்பாலிக் நம்பர் அனாலஜி இருக்கும், ஃபிகுரல் அனாலஜி இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் போட்டு இதுக்குள்ள டிஃபரன்ஸ், ஒற்றுமை, சேம் அது எல்லாமே கேட்பாங்க. அப்புறம் செமனட்டிக் கிளாசிஃபிகேஷன், நம்பர் கிளாசிஃபிகேஷன் இருக்கும், ஃபிகுரல் கிளாசிஃபிகேஷன் இருக்கும், செமனட்டிக் சீரிஸ் இருக்கும், நம்பர் சீரிஸ் இருக்கும், ஃபிகுரல் சீரிஸ் இருக்கும், ப்ராப்ளம் சால்விங், வேர்ட் பில்டிங். வேர்ட் பில்டிங் அதாவது ஒரு 2 வேர்ட் குடுத்துருப்பாங்க. இந்த வேர்ட் இல்லாம வேற என்ன வேர்ட் எழுத முடியும் அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் கோடிங் இருக்கும், டீகோடிங், நியூமெரிக்கல் ஆப்பரேஷன்ஸ், எகைன் பாருங்க சிம்பாலிக் ஆப்பரேஷன்ஸ், ரன்ஸ் இருக்கும், ஸ்பேஸ் ஓரியன்டேஷன், ஸ்பேஸ் விஷுவலைசேஷன்ஸ், வென் டயக்ராம் இருக்கும், டிராயிங் இன்ஃபரன்சஸ் இருக்கும், பஞ்ச்டு ஹோல் பேட்டர்ன் இருக்கும். அதாவது பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை வந்து இப்படி மடிச்சு அதுல ஒரு இடத்துல ஹோல் பண்ற மாதிரியோ அல்லது ஒரு டிரா பண்ற மாதிரியோ அந்த மாதிரி கொஷின்ஸும் வரும். அடுத்து ஃபியூவல் பேட்டர்ன் ஃபோல்டிங் அண்ட் கம்ப்ளீஷன் வரும். அடுத்து இன்டெக்ஸிங் வரும். அட்ரஸ் மேட்சிங் வரும். ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி 5 அட்ரஸ் கொடுப்பாங்க. அதுல ஒன்று மட்டும் மேல இருக்க அட்ரஸோட ஒன்னா இருக்கும், மீதி 4 வெவ்வேறு அட்ரஸா இருக்கும். அந்த மாதிரி அட்ரஸ் மேட்சிங் வரும். டேட் அண்ட் சிட்டி மேட்சிங் வரும். அதே மாதிரி கொஷின் தான். கிளாசிபிகேஷன் ஆஃப் சென்டர், கோட்ஸ், ரோல் நம்பர்ஸ் வரும். அடுத்து ஸ்மால் கேபிட்டல் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் கோடிங் வரும். அதாவது லெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட டிஃப்ரெண்ட்டா அடுத்தடுத்த வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு கோடிங் டீகோடிங் பண்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். கிளாசிபிகேஷன் வரும். எம்பெடட் ஃபிகர்ஸ் வரும். கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் இன்டெலிஜென்ஸ். இதுல இருக்க டாபிக்ஸ் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸா தான் இருக்கும். ஸோ இதுல நீங்க வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 36 செகண்ட் 35 செகண்ட்ல ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டயர் 1ல நீங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான ப்ராக்டிஸா இருக்கும். அடுத்த டாபிக் ஜெனரல் அவேர்னஸ். அதை பார்க்கலாம். ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th லெவல்ல இருக்க கொஷின்ஸ் தான் இருக்கும். இதுல என்னென்ன வரும் ஸ்பெஷலி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேர்ஷனிங் ஹிஸ்டரி, கல்ச்சர் இருக்கும், ஜியோகிராஃபி இருக்கும், எக்கனாமிக் சயின்ஸ் இருக்கும், ஜெனரல் பாலிசி இருக்கும் அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச் இருக்கும். இதுல மேக்சிமம் நீங்க எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதா இருக்கும். இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 டாபிக் மட்டும் நல்லா எகைன் அண்ட் எகைன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 10 கொஷின்ஸ் வரும். ஸ்ட்ராட்டஜிக் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேபிட்டல்ஸ், சிட்டி கேபிட்டல்ஸ், மவுண்டன்ஸ், ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸோட ஆர்கனைசேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ். கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்ல என்னென்ன வகையான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கு, என்ன வகையான டான்ஸ் இருக்கு, அந்த ஸ்டேட்டோட ஸ்பெஷல் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து கல்ச்சர்ல கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 கொஷின்ஸ் டு 20 கொஷின்ஸ் குள்ள நீங்க வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல எடுத்துட்டா ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 23 டு 25
நீங்க ஜிஎஸ்ல வந்து நெறைய படிக்க முடியல. எனக்கு ஸ்டாட்டிக் ஜிகே வரல. நெறைய மனப்பாடம் பண்ண முடியல, தெரியல அப்டின்னா, நீங்க இதுல வந்து ஒரு 15 டூ 20 டார்கெட் வச்சுக்கிட்டு, அதுக்கான கம்மியான டாபிக் பார்த்தீங்கனாலே போதும். மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்லயும், ரீசனிங்லயும் வரும். அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட்ல என்னலாம் இருக்கு அப்டின்னு நம்ம பார்க்கலாம். Tier 1ல பார்ட் சில என்ன வரும் அப்டின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட். இதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் நம்பர்ஸ், டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ் அதாவது முழு எண்கள், தசமங்கள், பின்னங்கள், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ் நம்பருக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஸ்கொயர் ரூட்ஸ், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப்பா இருக்கிற மாதிரி, அவங்க ப்ராஃபிட்டை பிரிச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இதுல வரும். அப்புறம் ஸ்கொயர் ரூட்ஸ், அலிகேஷன்ஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 3 டைப் ஆஃப் கொஷின் வரும். ஒரு ஒரு பர்சனோட ஸ்பீடு என்ன அப்படின்றது, ஒரு ட்ரெயினோட ஸ்பீட் அல்லது போட்டு ஸ்டீம், இந்த மாதிரி 3 வகையான கொஷின்ஸ் வரும். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, பேசிக் அல்ஜிப்ராக் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் அல்ஜிப்ரா, அப்புறம் எலிமெண்ட்ரி ரூட்ஸ், கிராஃப்ஸ் வரும், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வரும், ட்ரையாங்கிள் வரும், அண்ட் இட்ஸ் ட்ரையாங்கிளோட கைண்ட்ஸ், அதோட சென்டர்ஸ், கன்கரன்ஸ், சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், அதாவது 3 வகையான ட்ரையாங்கிள் இருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க, அதுல இருந்து வரும். அப்புறம் சர்க்கிள், சர்க்கிளோட கார்டு, டேஞ்சன்ஸ், ஆங்கிள்ஸ் சப்சண்டட் பை கார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள், காமன் டேஞ்சன்ஸ் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ், டூ ஆர் மோர் சர்க்கிள்ஸ்க்கு, அப்புறம் ட்ரையாங்கிள், குவாட்ரேட்டர்ஸ், ரெகுலர் பாலிகான்ஸ், சர்க்கிள், ரைட் ப்ரிசம், ரைட் சர்க்குலர் கோன், ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ஸ்பியர், ஹெமிஸ்பியர், ரெக்டாங்குலர், ரெகுலர் ரைட் பிரமிட், ட்ரையாங்குலர், ஸ்கொயர் பேஸ், ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வரும். அப்புறம் டிகிரி, ரேடியன் மெஷர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டிஸ், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், அப்புறம் பார் டயக்ராம் அண்ட் பை சார்ட். இந்த பார் டயக்ராம் அண்ட் பை சார்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6th டு 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். ஸோ நீங்க வந்து சிபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க புக்ஸ்ல இருக்க இந்த டாபிக் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சா உங்களுக்கு போதும். அடுத்து என்ன புக் படிக்கலாம் அப்படின்றதையும் சொல்றேன். அடுத்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் கிராமர் அண்ட் ரைட்டிங் எபிலிட்டி மட்டும்தான் கேட்பாங்க. இதுல எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, கிராமர்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா, ஆர்டிகல்ஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இன்டைரக்ட் டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் வந்து ஃப்ரேஸ், இடியம்ஸ், மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், அப்புறம் எரர் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்ல வரும். நீங்க இந்த டயர் 1 எக்ஸாமினேஷனுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இதே சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு டயர் 2லயும் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டயர் 1க்கும் டயர் 2க்கும் கொஷின்ஸோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வேறுபடும். டைமிங் வந்து மாறும். மத்தபடி எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து எக்ஸ்ட்ராவா இந்த டயர் 2ல ஒண்ணு என்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் சிலபஸ் நம்ம இங்க பார்க்கலாம். எஸ்எஸ்சிக்கான சிலபஸ் பார்த்தோம். அடுத்து இந்த சிலபஸ் வைஸ் என்ன புக்ல நம்ம ரெஃபர் பண்ணணும், படிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட். இதுக்கு வந்து நம்ம 6th டு 10th வரைக்கும் இருக்க பேசிக் மேத்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் ஆர்எஸ் அகர்வாலோட புக்ல இருக்க டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பார்க்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரண் பிரகாஷ்து, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சியில் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல், ஹையர் செகண்டரி, எம்டிஎஸ், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி இருக்க எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு புக் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,975 கொஷின்ஸும் அதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். இந்த புக்கும் வாங்கி அதில் இருக்கிற சம்ஸும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல மினிமம் ஒரு 20 டு 24 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இதுக்கும் ஆர்எஸ் அகர்வால் இது எ மாடர்ன் அப்ரோச் ஆஃப் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் புக் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அரிஹண்ட் புக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் டெஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். இந்த 2 புக் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கு வந்து கிரண் பிரகாஷ்து சால்வ்டு பேப்பர்ஸ் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி சால்வ்டு பேப்பர்ஸ்லயே உங்களுக்கு டாபிக் வைஸ், அதாவது இங்கிலீஷ் கிராமர்ல ஆர்டிகல்ஸ்,
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இந்த மாதிரி டாபிக் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பேசிக் கிராமர்லேருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சால்வ்டு பேப்பர்ஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்பயுமே நம்ம வந்து 2 வகையாக படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ், அது வந்து எல்லா வருஷமும் இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ். இதுக்கு வந்து அரிஹண்ட் புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்ல, எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து காம்படிஷன் சக்சஸ் ரிவ்யூ ஜிகே டுடே அப்படின்னு ஒரு புக் வரும். அந்த புக்கும் படிக்கலாம். அப்புறம் பிரித்யோக தர்பன் அப்படின்னு ஒரு புக் வரும். இது 2லயுமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, இதுல ஒரு 8, 9 கொஸ்டின்ஸ் வந்து இந்த 2 புக்ல இருந்தே உங்களுக்கு நல்லா கவர் ஆகுற மாதிரி வரும். கடைசி பார்ட் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ். இது வந்து நமக்கு வந்து சிஜிஎல்ல டயர் 2ல மட்டும் தனியா அதுக்குன்னு ஒரு செஷன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அரிஹண்டோட ரீசன்ட் புக் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக்ல கொஞ்சம் சிலபஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் வைஸ் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு அடுத்து நீங்க வந்து டெஸ்ட்டுக்கு போகலாம். எஸ்எஸ்சி நீங்க படிக்கிறப்ப எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதோட அதிகமா வந்து பிராக்டிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப கம்மி. அதாவது 1 ஹவர்ல வந்து நீங்க 100 கொஸ்டின் எழுதணும். அடுத்து 60 மினிட்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ். அது வந்து ரீசனிங் அண்ட் மேக்ஸ் 1 மினிட்குள்ள நீங்க போடணும் அப்படின்றப்ப நிறைய பிராக்டிஸ் டெஸ்ட் எழுதணும். அடுத்து நம்ம வந்து பிராக்டிஸ் டெஸ்ட்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, பிராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அடால இருக்கு. அடால வந்து உங்களுக்கு டெஸ்ட்டோட பிராக்டிஸ் டெஸ்ட்டோட பிரைஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 289 மந்த்லி இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ரூ. 289 வருது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கு 1254 டெஸ்ட், அதாவது டாபிக் டெஸ்ட், செக்ஷன் டெஸ்ட், பிளஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு தனியா வருது, சிஜிஎலுக்கு தனியா வருது. இது எல்லாமே சேர்த்து ரூ. 289 அடால வருது. அடுத்து டெஸ்ட் புக் அப்ளிகேஷன் பார்க்கலாம். டெஸ்ட் புக் அப்ளிகேஷன்ல 2 வகையா பிராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு. 2மே வந்து 365 நாள், அதாவது 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு டெஸ்ட் தான். இதுல வந்து டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ மேக்ஸ் வந்து ரூ. 396, பாஸ் ப்ரோ வந்து ரூ. 308 கொடுக்குறாங்க. இதுல நீங்க ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மட்டும் இல்லாம ரயில்வே, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இதுல இருக்க எல்லா டெஸ்ட்டுமே நீங்க போட்டு பார்க்கலாம். பிராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். டெஸ்ட் புக் அப்படின்ற அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபெமிலியரான பிராண்ட் தான். மூணாவதா பாக்குறது ஆலிவ் போர்டு அப்படின்ற அப்ளிகேஷன். இந்த ஆலிவ் போர்டு அப்படின்ற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கான டெஸ்ட் மட்டும் எவ்வளவு பிராக்டிஸ் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12 மாசத்துக்கு ரூ. 584 வருது. இதுல வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1, டயர் 2, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான பிராக்டிஸ் டெஸ்ட்டும் இருக்கு. டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இதுல இருக்கு. நம்ம ஏன் இந்த பிராக்டிஸ் டெஸ்ட் போடணும் அப்படின்னா, நமக்கு வந்து எஸ்எஸ்சிக்கான டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 1 ஹவர்ல வந்து 100 கொஸ்டின் அப்படின்றப்போ ஒரு கொஸ்டினுக்கு 36 செகண்ட். அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஆன்சர் பண்றீங்க அப்படின்றது வந்து பிராக்டிஸ் பண்ண தான் வரும். நீங்க என்னதான் எக்ஸாம்ல சிலபஸ் வைஸ் படிச்சிருந்தாலும் அந்த பிராக்டிஸ் டெஸ்ட் போட்டு அந்த டைமுக்குள்ள உங்களால அட்டன் பண்ண முடியுதா, அக்யூரசி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியால இருக்க எல்லா காம்படிட்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்க கம்யூனல் ரேங்கிங்ல எந்த அளவுக்கு இருக்கீங்க, எத்தனாவது ரேங்க் வரீங்க ஆல் இந்தியா டெஸ்ட்ல அந்த மாதிரி வரும். அண்ட் எஸ்எஸ்சி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீடியோல எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், எந்த டெஸ்ட் எல்லாம் போடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.